ஸோ வணக்கம் நண்பர்கள். இப்போ என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இத்தனை நாள் அது வெற்றி பெறணும் அப்படின்னு வெற்றி பெறணும் நான் போடாமல் இருக்கேன். பட் இந்த வீடியோ சரியான தரமான இந்த வீடியோ. இருக்குது இதை விட மோசமான வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும். ஸோ ஹரி வெற்றி பயணம்னு சேனல் ஒரு சேனல் இருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வர்றது, அது நான் என் சேனல் தான். இப்போ அதை பற்றி நான் எதுக்கு பேச வந்திருக்கேன்னா, ஸோ மறுபடியும் ஸோங்கிற ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இருக்கட்டும், வெற்றி பயணத்தை தவிர நான் அதில் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருந்தேன். அதாவது நான் அந்த சேனல் ஆரம்பிக்கல, எதை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, நான் டெய்லி லைஃப்பில் எப்படி ப்ராப்ளம் ஃபேஸ். ஸோ அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேனோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அதை தவிர அதில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது. என்னென்ன சொல்லணும்னா, படுத்துக்கிட்டே வீடியோ போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் என்னோடய மிஸ்டேக்குன்னே சொல்லலாம். பட் இப்போ நான் வந்து படுத்துக்கலாம் இல்லை, உட்காந்துட்டு தான் இருக்கேன். பட் என்னென்னா, நாளைக்கு வந்து எக்ஸாம். நாளைக்கு வந்து சுமார் ஒரு மணி இருக்கும் எக்ஸாம். பட் இதில் என்னென்னா, நான் படிச்சிருக்கேன். பட் எல்லாமே நான் அப்போ படித்தது. பட் இப்போ வந்து ஒன்றுமே இல்லை, ஜீரோங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கேன். ஸோ காய்ஸ், நாளைக்கு பிக் டேன்னே சொல்லலாம். பட் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, நான் இப்போ எங்கள் ஊரில் இருக்கேன். இப்போ அதுதான் பெரிய பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. என்ன சொல்லணும்னா, நான் எங்கள் ஊரில் இருக்கேன். இங்கேருந்து ட்ராவல் பண்ணணும் சிதம்பரத்துக்கு. காலையில் நாளைக்கு 1 மணிக்கு எக்ஸாமு. ட்ராவல் பண்ணி போகணும். ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும். இதில் ஜீரோ யுவர் ஸ்டடி. அதாவது என்ன, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க. பட் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணலாம்? ஸோ வாட் டு வி டூ? சரி, வி டூ இல்லை, ஐ டூ. எப்படி இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரச்சனை ஒன்று தான். நாளைக்கு எக்ஸாம், அதுக்கு படிச்சிருக்கணும், அதை ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதில் எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய பேராசை இருக்குது நண்பர்களே. அதை ஒத்துக்கிறேன். நாளைக்கு ஃபுல் மார்க் எடுக்கணுங்கிற ஒரு எதுலனாலுமே சரி, ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஏன்னா அப்படின்னா தான் கொஞ்சமாவது வர முடியும். அது உண்மை தான். ஸோ அதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு பெரிய வீடியோ வருமானே தெரியல. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மணி வந்து இதில் நான் சொல்லிடுறேன். இப்போ நேரம் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, சுமார் ஒரு 3 மணி இருக்கும் நண்பர்களே. 10லேருந்து நடந்ததை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வேணாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ணல. ஸோ ஒரு 3 மணி இருக்கும், மத்தியான டைம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பஞ்சாப் vs RCB ஒரு சரியான மேட்ச்சு. அதனால் நான் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னென்ன நடக்குது ஒரு மணி நேரத்துக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு லெசனாக இருக்கலாம். என்னென்னா, ஒரு நாள் முன்னாடி எக்ஸாம்னா ஹாஸ்டலில் இருந்தீங்கன்னா இந்த செய்து ஊருக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பாடம் தான். பட் யாரும் ஊருக்கு வர மாட்டாங்க. பட் என்ன மாதிரி ஆட்கள் வருவாங்க. அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் நீங்கள் செய்வானா. அது மட்டும் இல்லாமல் அந்தளவுக்கு நம்ம சேனலுக்கு ரீச் போகிறதே இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ இப்படி இருக்கேன், நாளைக்கு இப்படியே இருப்பானா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமும் இது ஒரு சாகச வீடியோவாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்ப்ளீட் ப்யூர் சினிமாலாம் கிடையாதுங்க, சாகசம் அவ்வளோதான். ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னே எனக்கே தெரியல. இதில் இப்போ நான் சிவகாசியில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து நான் சிதம்பரம் ட்ராவல் பண்ணி அங்கே 1 மணிக்கு சுமார் 1 மணிக்கு நாளைக்கு மத்தியானம் எனக்கு எக்ஸாமு. பட் மை ஸ்டடி லெவல் இஸ் ஜீரோ. ஹவு டு ஹேண்டில் திஸ்? இதுதான் நம்ம வீடியோட ஒரு இதே. பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. பட் இது எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்க போகிறான்னு தெரில. இது ஒரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி வீடியோ போகும் போல். பட் ஃப்ரெண்ட்ஸ்,
நாளைக்கு ஒரு பிக் டே. என்னால் சமாளிக்க முடியுமான்னு தெரியல. பட் எனக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கடந்த சில வாரங்களாக என் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும், என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருக்கும் இல்லை, வீடியோ பார்க்குறதே 10 பேர் தான், எனக்கே தெரியும். பட் இருந்தாலும் எப்போவுமே என்ன சொல்கிறது, சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் இதெல்லாம் பண்ண போகிறேன். இது நடக்க போகுது. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பட் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறேன், பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஏன் அப்படி பேசுகிறேன் அப்படின்லாம் எனக்கு தெரியல, எதுக்காக இதுன்ட்டு. சரி தெரியும், அது ஒன்று தான் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அடுத்து நான் ஃபேஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நான் ஒரு இதாக இருக்கணும். இப்படி முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சுமார் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பிக் வீடியோ. நம்ம சேனலில் இது வரைக்கும் வராத ஒரு வீடியோ. ஏன்னா இது அவ்வளோ லென்த்தாக இருக்க போகுது, ஒரு சரி லென்த்தியான வீடியோ. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் ஒன்று கட்டிக்கிற போகிறேன். நான் கிளம்பணும் சிதம்பரத்துக்கு, பேக் வேறு பண்ணணும். மணி 6, இங்கேருந்து 6 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 6 மணி. 6னா 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஐயோ, இது எத்தனை மணி நேரம் இருக்குன்னு தெரியலையே. 6 to 6 12 மணி நேரங்க. மறு 6 to 6 வந்து 12 மணி வரைன்னா 12, 18, ஒரு மணி நேரத்தை சேர்த்தோம்னா 18, கிட்டத்தட்ட 19 மணி நேரம் இருக்குது காய்ஸ். வாட் ஐ டூ? என்னால் ஏதாவது மாற்ற முடியுமா? நடக்கிறத மாற்ற முடியுமா? எல்லாருமே சொல்லுவாங்களே, அதாவது விதியை மாற்ற முடியும்னா அது நம்ம கையில் இருக்குன்ட்டு. நான் அதை பண்ணுவேண்ணா. ஸோ இத்தனை நாள் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ, அதாவது வெற்றி பயணம், வெற்றியை நோக்கிய பயணம் வரும் கைஸ். ஆனால் இந்த வீடியோக்கு எதுவும் ஆட் பண்ணுறதா என்னன்னு தெரியல. நான் இப்போ இது பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னும் 1 மணி நேரம். நான் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு எப்படி பேச போகிறேன்னு எனக்கே தெரியல. இது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அது ஒன்றும் சாதாரணமான எக்ஸாம் இல்லை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க, திருமல் இன்ஜினியரிங். சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னா, அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து ஒரு எடிட்டிங் இருக்கும், அதை முடிச்சுட்டு அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது சொல்லிட்டேன், சரி லென்த்தான வீடியோ, ஒரு வெற்றி பயணத்தை நோக்கியோட வீடியோ. ஸோ காய்ஸ், இப்போ மணி 6 மணி ஆயிடுச்சு. 7 மணியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ கட் பண்ணுறேன். 7 மணிக்கு பார்ப்போம் நண்பர்களே. 7 மணிக்கு எப்படி இருக்குது, என்ன மாறப்போகுதுன்னு தெரியல. கொஞ்சமாவது படிப்போனா என்னன்னு. வெற்றி பயணத்தை நோக்கி தொடரும் கைஸ், தொடரும், ஜெயிக்கிறோம். நம்பிக்கை வாடா, நம்புகிறேன் கைஸ். நீங்களாம் என் கூட இருக்கீங்க, என் கூட 157 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு. அந்த நம்பிக்கையில் வெறிகொண்ட வேங்கியா ஆறுவேன் நினைக்கிறேன், அதை எந்திக்கிறேன். சரி, கிளம்பிட்டேன் கைஸ், கிளம்புறேன். கையில் காம்போ ஆகிடுச்சு. இதுதான் மக்களே நம்ம ட்ராவல் பேக். நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். அதை எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் வந்துட்டேன். மணி 8:30. ஆனால் இப்போவும் அப்படியே தான் இருக்குது, எதுவுமே பார்க்கல, அப்படியே இருக்கேன். என்ன பண்ண போகிறேன் தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறது ஒரு மாதிரி தான் இருந்தது. பரவாயில்ல, என்னமோ பண்ணுறேன், பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ட்ரெயின் எங்கே போனேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். இது வந்து எங்கள் ஊரில் சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன்.
என்ன பிரச்சனைனா, ஸோ இன்னும் அப்படியே தான் இருக்கேன், எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை. கஷ்டமாக இருக்குது. மணி இப்போ 9:30 ஆயிடுச்சு. வாட் ஐ டூ நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா ட்ரெயின் 11 மணிக்கு வரும். அது வரைக்கும் அதான் படிக்க ட்ரை பண்ணுறேன் நண்பர்களே. கட்ட மாட்டேன், ஜெயிச்சே கட்டுவேன். தூங்கிடக்கூடாது ட்ரெயினில், கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரி பாப்போம். ஸோ ஃபைனல் நமக்கு இடம் கிடச்சிருச்சு. இந்த வண்டியில் இப்போ இடம் கிடைக்கிறதெல்லாம் ரேரு, பட் நமக்கு இடம் கிடச்சிருச்சு. பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போதைக்கு கொஞ்சம் படிச்சிருக்கோம், ரொம்ப இல்லை கொஞ்சோண்டி படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பழசு படித்ததுனால கொஞ்சம் அதை ரீகால் பண்ண முடியுது. நம்பிக்கை இருக்கு, நாளைக்கு நல்ல மார்க் எடுப்போம். ஸோ ஒரு வழியாக எந்திரிச்சிட்டோம் நண்பர்களே. இப்போதைக்கு படிக்க முடியல, இன்னொரு ரூம் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு படிக்க ஆரம்பிக்கணும் நண்பர்களே. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. எப்படியாவது இன்னும் நம்மக்கிட்ட நேரம் இருக்குது, எப்படியாவது எக்ஸாமில் மார்க்ஸ் காட்டுறேன். அருமையான வியூவாக இருக்குல்ல நண்பர்களே, அதுவும் உண்மைதான். பட் என்னன்னா ஒரு வழியாக ட்ரெயினை விட்டு இறங்கிட்டேன். கொஞ்சம் இல்லை ரொம்ப மோசமாக படிக்கலைன்னா ஓரளவு படிச்சிருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு மத்தியானம் 2 மணிக்கு தான் எக்ஸாமு. இன்னும் கொஞ்சம் நேரங்கள் இருக்குது, அதனால் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம். தைரியம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ ஹாஸ்டலுக்கு போகிறேன். ஓகே நண்பர்களே, விடாமல் கூடயே இருங்க. சேவ் டுகெதர். என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்குறேன். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து என்னோடய மனநிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, அதை நினச்சி தெரியல, பார்ப்போம். ஆனால் நம்ம மட்டும் உறுதிங்க, விட மாட்டேன். ஈஸியாக அவ்வளோ ஒன்றும் இந்த எக்ஸாம் ஓட்டுறதில்ல. பார்ப்போம், ஜெயிச்சு காட்டுவோம், மாஸ் காட்டுறோம் நண்பர்களே, கவலைப்படாதீங்க. ஸோ நான் தான் கவலைப்படக்கூடாது, நானே கவலைப்படலை. சரி, நான் அப்படியே ஹாஸ்டலுக்கு போகிறேன் நண்பர்களே. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி எப்போன்னு தெரில, பட் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். நான் படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதுக்குன்னா கொஞ்சம் அந்த பயமாக குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நண்பர்களே. இருந்தாலும் உச்சி முதல் பாகம் வரை பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு. உண்மையிலே பயம், அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போலாம் பயந்தது இல்லை நான், சிரிப்பானா வருது. உண்மையிலே பயமாக தான் இருக்குது. எக்ஸாம் எப்படி எழுத போகிறேன்னு தெரில. இருந்தாலும் நண்பர்களே, எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகலை, நான் எக்ஸாம் முடிச்சு வந்திருப்பேன். நீங்கள் பார்க்கல. அந்நியாரம் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரில, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் உண்மையிலேயே இது முடியும் என்னால். பார்ப்போம், இந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒன் திங்க் என்னன்னா, நல்லபடியாக எழுதுவேன், கடவுளை வேண்டிக்கிறேன். பிஃபோர் எக்ஸாம்னு ஒரு 2 மணி நேரம் இருக்குது. சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்அப் கிளம்பிட்டு அப்படியே ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நண்பர்களே போய் எக்ஸாம் எழுத போகிறேன். 5 மணிக்கு 5 மணிக்கு வந்துடுவேன். நான் 5 மணிக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னன்ட்டு சொல்லிவிட்டு அதோட இந்த வீடியோ எண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இது ஒரு லென்த் வீடியோவாக வரும். ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் நான் அவங்கள்ட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லலாம்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்கு இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இது ரொம்ப போல். இதுக்கு காரணம் என்னென்னா, ஏன்னா படிக்கணும் அந்த நேரத்தில். நான் அந்த நேரத்தில் இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, அதுதான் ஒரு மெயின் ரீசனே. அதனால தான் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் நான் போடுறேன்னு வீடியோ எடுக்கிறேன்னு. பட் என்னால் எடுக்க முடியல, அதுதான் ஒரு மெயின் ரீசனு. ஏன்னா ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், அதனால ஒரு காரணத்தினால தான் போடலை நண்பர்களே. அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. கிளம்புறேன் நான் எக்ஸாமுக்கு. வெற்றியோட திரும்பி வரேன் நண்பர்களே. ஃபயர் ஆகுது.
வருவேன் நம்புகிறேன். கவலைப்படாதீங்க, நான் தான் கவலைப்படணும். சரி நண்பர்களே, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சந்திக்கிறேன் உங்களை. பார்ப்போம் அந்நியார் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நானே திரும்பி நான் பார்த்தேன்னா உண்மையிலேயே எப்படி நான் ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரில. ஏன்னா இது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் வீடியோ எடுத்து போட்டு அதை நான் திருப்பி பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. பட் இருந்தாலும் அது எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் ஹாஸ்டலில் வந்து சாப்பாடு ரிவ்யூ நான் போடுறேன் நண்பர்களே. ஏன்னா இன்றைக்கி எங்கள் சீனியர்ஸ்லாம் போகிறதுனால ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன சாப்பாடு போகிறாங்கன்னு தெரில, அது வேறு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் நான் அதை வந்து வீடியோ எடுத்து வச்சுருப்பேன் மேபி. பட் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் இதான பிறகு தான் நமக்கு கொஞ்சம் இது வரும். ஓகே நண்பர்களே, எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள். நான் போய் எழுதிட்டு வரேன். சரி பாய், எழுதிட்டு பார்ப்போம். பாய் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சாப்பாடுன்னொடனே கூட்டம் பயங்கரமாக அலமோத ஆரம்பிச்சிருச்சு. அது சாப்பிட வாங்குறதுக்குள்ளேயும் உசுரே போயிருச்சு. வாங்கிட்டு வந்துட்டு அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். கூட்டத்திலே நின்று வாங்கினதுக்கு ஒரு அருமையான சாப்பாடு. நாங்கள் பின்னாடி கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே நாங்கள் எப்படியோ வாங்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அப்படியே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஸோ காய்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எக்ஸாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7 மணி. என்னடா இவ்வளோ நேரம் என்னடா பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. ஒரு சரியான முரட்டை தூக்கத்தை போட்டேன். எக்ஸாம் எப்படிடா இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன், முடிஞ்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓவராக நான் வந்து பில்டப் பண்ணல, எழுதியிருக்கேன். நல்லா இருக்குது. அந்தளவு ஒரு எக்ஸ்பெக்ட் இருந்ததோட கொஞ்சம் அங்கங்கே எக்ஸாமில் ட்விஸ்ட்டு இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இப்போ போய் நான் மறுபடியும் ஐபிஎல் பார்க்க போகிறேன். சிஎஸ்கே மேட்ச்சு. சரி நான் போய் பார்க்குறேன். அந்தளவு பெருசாக ஒன்றும் இல்லை, பட் ஈஸியாக தான் இருந்தது. நான் ஒன்றும் சொல்ல விரும்பல, எக்ஸாம் பற்றி ரிசல்ட் வரையில் பார்த்துக்கலாம். சரி அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இப்போ சிஎஸ்கே மேட்சை பார்க்குறேன். பாய்.